ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோமொபைல் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா தொட்டி சைடு எங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கண்டெய்னர் பாடி, பஃப் கண்டெய்னர் இந்த மாதிரி. ஸோ அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புத்தம்புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கையும் நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங் தாங்க இருக்குது. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பல டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டி, சைடு ஆங்கிள், புது தொட்டி, கண்டெய்னர் பாடி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பட்ஜெட் வரும். அதனால தான் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு தோஸ்து கண்டெய்னர் தான். ஸோ எல்லாமே நீட்டாக சீட் போட்டு எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களே பார்த்தீங்கன்னா ஓனாக பாடி பில்டிங் இருக்கிறதுனால இவங்க A to Z வேலை எல்லாமே பண்ணி தான் நீட்டாக தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு டேங்கர் வேணும்னா கூட டேங்கர் இருக்கும். உங்களோட வண்டிக்கு தகுந்த மாதிரி டேங்கரு, உங்களோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஹைடெக் பாடி, மேலே ஒரு கண்டெய்னர், டாடா ஏஸ் கண்டெய்னரு, கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் தொட்டி வேணுனாலும் ஓப்பன் தொட்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கோசம் தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதனால இந்த மாதிரி கண்டெய்னர், பழைய கண்டெய்னர் வேணும், ஒரு தொட்டி சைடு எங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள். மேலும் உங்களுக்கு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் கூட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட அட்ரஸ் சொல்லுவாங்க. இது பாருங்கள், இது ஒரு தொட்டி சைடு எங்களை எல்லாமே நிற்க வச்சுருக்கிறாங்க. இன்ட்ராவோட தொட்டிங்க, புது தொட்டி இன்ட்ரா, அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது. இது வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏசியோட தொட்டி சைடு ஆங்கிள். அந்த தொட்டி சைடு ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் இருக்கும். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஒருவேளை குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ராவோட தொட்டிங்க. இன்ட்ரா V10 V20 வந்துச்சு பார்த்தீங்களா டாட்டாவில், அந்த வண்டி தொட்டி புது தொட்டி தாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 35-40 தொட்டிக்கு பக்கமாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு தொட்டி நிற்க வச்சுருக்குறாங்க. ஸோ ரொம்ப புது தொட்டி தான். உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க, இன்னும் நிறையா இதில் காமிச்சிக்கிட்டே இருப்போம். தொட்டியோட இதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படியே. ஸோ இந்த இடத்துல ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு தொட்டி தாங்க. இது என்ன தொட்டின்னு எனக்கும் சரியாக தெரியல. ஸோ நீங்கள் நேரில் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரு. உங்களுக்கு கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு கடை வைக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னரு, சட்டரெலாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பர்பஸ்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு தோஸ்து கண்டெய்னரு. இது ஒரு கண்டெய்னரு. மேலே பாருங்கள், மெகா எக்ஸல் வண்டியோட தொட்டி சைடு ஆங்கிள் வித் கேரியரோடு இருக்குது. அது ரொம்ப நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சூப்ரோ மேக்ஸி ட்ரக்கோட தொட்டின்னு நினைக்கிறேன். இது டாடா ஏசியோட தொட்டி சைடு ஆங்கிள். உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியாக நீட்டாகவே இருக்கும், புதுசு மாதிரி இருக்கும். இது அந்த பிக்கப்போட தொட்டின்னு நினைக்கிறேன். முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூப்ரோ மேக்ஸி ட்ரக் வாகனத்தோட தொட்டிங்க. உங்களுக்கு நான் பாருங்கள் வீடியோலேயே காமிக்கிறேன். மேலே ஒரு டாடா ஏசியோட தொட்டி சைடு ஆங்கிள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டி சைடு ஆங்கிள் அந்தந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். புதுசாக இருந்துச்சுன்னா அதுக்குண்டான பட்ஜெட்டில் வரும். கொஞ்சம் யூஸ்டாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த பட்ஜெட் வரும். அதனால் ஒரு கண்டெய்னர் இருக்குது. உங்களுக்கு ஈச்சரோட தொட்டி கூட இங்கே கிடைக்கும். BMT ஸ்ட்ராங்கோட தொட்டி தான் அது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே ஃபுல் கவரேஜ் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த வீடியோ ஃபுல்லாக நான் மேக் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த கண்டெய்னர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது தோஸ்தோட தொட்டி உள்ளே வச்சுருக்கிறாங்க. இது ஈச்சரோட தொட்டி. தொட்டி ரொம்ப புதுசாகவே இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது தோஸ்தோட தொட்டிங்க. இங்கே பின்னாடி 2 தொட்டி சைடு ஆங்கிள் இருக்குது, அதுக்கோசரம் தான் போயிட்டு இருக்கிறோம். வாங்க அதையும் பார்த்துருவோம். இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குது. மேலே பாருங்கள், BMT ஸ்ட்ராங்கோட தொட்டி சைடு ஆங்கிள். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு தொட்டி சைடு ஆங்கிள். ஸ்ட்ராங் நல்லா புதுசு மாதிரி இருக்குங்க, நீட்டாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னாவே எந்தளவுக்கு குவாலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சைடு ஆங்கிலையும் சரி, தொட்டிலையும் சரி, கேரியர்லையும் சரி. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு பிளாட்ஃபார்மெல்லாம் காமிக்கணுங்கிற வருஷம் இந்த வீடியோ எடுக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு தொட்டி சைடு ஆங்கிள் வேணுமா நீங்கள் நேராக இங்கே வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு கண்டெய்னர் வேணும்னாலும் இங்கே கண்டெய்னர் கிடைக்கும். ஒரு ஆயில் பஃப்பு, ஒரு தர்மகோல் பஃப்பு, இந்த மாதிரி பல வெரைட்டியில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பழசு தான். பழைய தொட்டி சைடு ஆங்கிள் விற்கிறது. உங்களுக்கு புதுசாக வேணும்னாலும் இவங்களுக்கு ஓனாகவே பாடி பில்டர் இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டெய்னர் கட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சைடு ஆங்கிள் போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டில் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப ஒரு 1 or 2 or 3 டேஸில் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சூப்பரா மேக்ஸி ட்ரக்கோட தொட்டி தான் இது. சூப்பரா மேக்ஸி ட்ரக் T4ஓட தொட்டி, 8 அடி தொட்டி. உங்களுக்கு மகேந்திராவில் சூப்பரா மேக்ஸி ட்ரக்னு ஒரு வண்டி வந்துச்சு, அந்த வண்டியோட தொட்டி தான் இது. ஸோ உங்களுக்கு லைனாக நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இங்கே ஒரு தொட்டி இருக்குது. இது என்ன தொட்டி தெரியல, மகேந்திரா தொட்டின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் புதுசு தாங்க. இதெல்லாம் தொட்டியெல்லாம் புதுசு தான் ஃபுல்லாகவே. உங்களுக்கு சைடு ஆங்கிளாக கூட இருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு 5-6 இது பார்த்திங்கன்னா தொட்டி சைடு ஆங்கிள் புதுசாகவே தான் இருக்கும். பிளாட்ஃபார்ம்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ கண்டெய்னர்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. டாட்டா ஏஸ் எக்ஸலுங்க. டாட்டா ஏஸோட தொட்டி சைடு ஆங்கிள் தான். ஸோ அந்த இது மட்டும் தான் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் பெயிண்ட் பண்ணால் நீட்டாகிடும். அதெல்லாம் ஃபுல்லாக போட்டு எமரி ஷீட் போட்டு தேய்ச்சி விட்டு பெயிண்ட் பண்ணால் நீட்டாக இருக்கும். மெகா எக்ஸலோட தொட்டி சைடு ஆங்கிள் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். சும்மா கலரே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இது ஒரு தொட்டி சைடு ஆங்கிள். இவங்களதே பார்த்திங்கன்னா ஓனாக பார்த்திங்கன்னா யூஸ்டு வெஹிக்கிள் ரீசேலும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருந்து 13 லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வச்சுருக்கிறாங்க. பழைய தொட்டி சைடு ஆங்கிள் அதுவும் சேல்ஸுக்கு வச்சுருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஓனாக பாடி பில்டிங் வச்சுருக்கிறாங்க. சொந்தமாக பார்த்திங்கன்னா பாடி பில்டிங், கண்டெய்னர் பாடி கட்டுறது, சைடு ஆங்கிள் போட்டது இது எல்லாமே கட்டி கொடுக்குறாங்க. A to Z ஒர்க்கு இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. பெயிண்டிங்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஓனாகவே இவங்க ஸ்டாஃப் வச்சுருக்கிறாங்க. மெக்கானிக்கு, எலக்ட்ரிஷியன் எல்லாமே இவங்ககிட்ட சொந்தமாகவே இருக்காங்க. ஸோ A to Z ஒர்க்கு இவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலும் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பாருங்கள் சைடு ஆங்கிள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த கண்டெய்னர்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. உங்களுடைய ஆதரவை நம்மளுக்கு கொடுங்க. உங்களுக்கு எதாவது தொட்டி சைடு எங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள். உங்களுக்கு மேலே எதுனால தகவல் எதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். சேலத்தில் தான் இருக்குது. சேலம் சிட்டிக்குள்ளே. சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.